லாங் டேஸ் நான் வந்து கோயம்புத்தூர் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். சிஸ்டர் வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியெலாம் விட்டு தனியாக வந்துட்டோம். வீடியோவில் கொஞ்சம் நான் டல்லாக தான் தெரிவேன். பிகாஸ் நான் முன்னாடி நாளும் ட்ராவல் இருந்தேன். ஸோ என்னோடய ஃபேஸ் கேவலமாக தான் இருக்கும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபேமஸான ஹோட்டல் இருக்கும், லக்ஷ்மி நாராயணா. இது பரோட்டான்னு சொல்லலாம், ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய பேருக்கு இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும். டிமார்ட் பக்கத்தில் தான் இருக்குது. அப்படியே என்ட்ரு ஆகிட்டேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து டிமார்ட் வந்துடுச்சு திருப்பூரில். ஸோ அதனால் நான் அடிக்கடி ஏதாவது தேவை அப்படின்னா வந்து வீக்லி ஒன்ஸ் கூட நான் போய் விசிட் பண்ணி தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வருவேன். அங்கே பொள்ளாச்சி எங்கள் ஊரில் வந்து டிமார்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதனால் என்னோடய சிஸ்டர் வந்து ஒரு டிமார்ட் பைத்தியம். அடிக்கடி அங்கே போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. எதாவது புதுசாக வந்தால் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சிஸ்டரோட பாப்பாவுக்கு விளையாடுறக்கு அண்டு கிச்சனுக்கு எதாவது வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு அடிக்கடி போவாங்க. அவங்க ஒரு டிமார்ட் பைத்தியம். ஸோ அதனால தான் நான் விசிட் பண்ணியிருந்தேன். நான் இப்போ பக்கத்துலேயே வந்துருச்சு, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறங்காட்டி நான் வந்து மாதத்தில் ஒரு ட்வைஸ் அந்த மாதிரி போவேன். தேவையானதை மட்டும் வாங்குறதுக்கு போவேன். முக்கியமாக நான் வந்து டிமார்ட் போகிறதே வந்து ஏதாவது நியூ கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்திருக்கா, கிச்சனுக்கு நம்ம புதுசாக ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு அதை செக் பண்ணுறதுக்கு தான் போவேன். ஸ்பைஸ் ஜார்ஸு அண்டு க்ராசரி பாட்டில்ஸு எல்லாம் ரேட் எப்படி இருக்குது, ரேட்டு அடிக்கடி வந்து குறைச்சி போடுவாங்க ஆஃபரில். ஸோ நமக்கு அஃபோர்டபுளாக இருந்தால் அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி மந்த்லி ஒரு ட்வைஸ் மாதிரி போவேன் நான். அண்டு வந்து பார்த்திங்கன்னா க்ராசரிஸும் வந்து கொஞ்சம் வாங்குவேன். நிறைய வாங்க மாட்டேன். எல்லாமே ஹோல்சேல் கடையில் நாங்கள் வந்து வாங்கிடுவோம் க்ராசரிஸு. அது இல்லாமல் கொஞ்சம் வந்து இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஷாப் பண்ணுறதுக்கு போவேன். அண்ட் காஃபி மக்கு ஏதாவது புதுசாக வந்திருக்கா அதை நான் வந்து செக் பண்ணுறதுக்கு போவேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே காஃபி மக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டிசைனாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமமாக எதாவது அழகாக இருந்தால் மட்டும் அதை வந்து வாங்கிட்டு வருவேன். கிளாஸ் ஐட்டம்ஸ் ஆல்சோ. அது இப்போ நாங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஏதாவது ஆஃபீஸ் லஞ்ச் பேக் பண்ணிட்டு போகிறக்கு ஏதாவது நியூவாக எதாவது வந்திருக்கா அண்ட் வாட்டர் ஃபில் பண்ணுறக்கு. மேக்ஸிமம் நான் வந்து இங்கே கிளாஸ் ஐட்டம்ஸ் வாங்குவேன் கண்டிப்பாக. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து அது நமக்கு தேவையா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஒரு பாட்டில்ஸ் வந்து வாங்குவேன். பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் பார்த்திங்கன்னா நிறையவே அழகழகாக இருக்கும். இந்த குல்ஃபி மேக்கரு அண்ட் எக்ஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸு எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ரொம்ப லோக்கல் பிளாஸ்டிக்காக இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹனி பனி பாக்ஸ் வந்து பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டியாக நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து ஸ்டட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா கிட்ஸுக்கு கூட நீங்கள் இதை வந்து கொடுக்கலாம். அவங்க வந்து குட்டி குட்டியாக இருக்கிற ஏதாவது ஐட்டம்ஸ் வந்து இதில் நம்ம வந்து வச்சுக்க முடியும். ஸ்டட்ஸ் அந்த மாதிரி தான் இதில் வச்சுக்க முடியும். மேக்ஸிமம் அந்த சைஸ் தான் இருக்குது. அவங்களோட ஸ்டோரேஜ்க்குன்னு வந்து கொடுக்கலாம். அழகாக இருந்தது பிங்க் கலரில். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து சோப் டிஸ்பென்சர். இந்த சோப் டிஸ்பென்சர் தான் நிறைய பேர் வீட்டில் வந்து இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்னும் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணல. சரி இதை ஒன்று வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நாங்கள் எடுத்து வாங்கி பார்த்தோம். மேக்ஸிமம் இந்த டிஸ்பென்சர் யூஸ் பண்ணால் வந்து ரொம்ப நல்லது தான். ஏன்னா நம்ம அந்த ஸ்க்ரப்பில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபுட்டு பார்ட்டிகிள்ஸ்லாம் அந்த ஸ்க்ரப்பில் வந்து ஒட்டிக்கும். ஸோ மறுபடியும் நம்ம வந்து அந்த விம் லிக்விடில் மறுபடியும் நம்ம தொட்டு அடுத்த பாத்திரத்தை தேய்க்கணும். ஸோ அப்போ அது வந்து கொஞ்சம் ஹைஜீன் இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த சோப் டிஸ்பென்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பம்ப் தானே பண்ணுறோம், அதனால் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லது தான் கிச்சனுக்கு வந்து. ஸோ இது வந்து ஒன்று வாங்கிட்டோம். ஃபுட் ஐட்டம்ஸில் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம், பன்னீர் இதெல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஐஸ்கிரீம் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் மில்கி மிஸ்ட் ப்ராண்ட்லேருந்து பார்க்கவே சூப்பராக இருந்தது. பட்டர்ஸ்காட்ச், வெண்ணிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி சூப்பராக இருந்தது. அண்ட் வந்து பன்னீர், ஹெரிட்டேஜ் பன்னீர்லேயும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு 250 கிராம்ஸு. ஸோ அதையும் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் ஒன்று என் சிஸ்டர் ஒன்று வச்சுக்கிட்டோம். ஸோ அன்றைக்கி நைட்டே போய் பன்னீர் கிரேவி பண்ணி சாப்பிட்டாச்சு. வாங்கினோன்னே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருது, நம்ம எதுவும் ஸ்டோர் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க, பார்க்கவே நல்லா இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் ஐஸ்கிரீம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவள் வந்து பொள்ளாச்சி போகணும், நான் வந்து திருப்பூர் போகணும். ஸோ அதனால் நாங்கள் வாங்கவே இல்லை. ஸோ அப்படியே கண்ணால் பார்த்துட்டு மட்டும் போயிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஷாம்பூஸில் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. மாமா எர்த்தோட ஆனியன் ஷாம்பூ வந்து பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க. அஃபோர்டபுள் தான், பை ஒன் கெட் ஒன் 600 ml. ஸோ டோட்டலி 1200 ml அட் 750. அஃபோர்டபுள் தான், நீங்கள் வந்து செக் பண்ணலாம். அதே மாதிரி பேப்பர் போட், இந்த ஜூஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பொமேக்ரானட் ஃப்ளேவர் தான் எனக்கு பிடிக்கும். ஆஃபீஸ் முடிஞ்சுட்டு நான் வந்து
பசியோடு போகும்போது இந்த பேப்பர் போட்டு பொமேகிரானட் ஜூஸ் தான் வாங்கி குடிச்சிட்டு போவேன். ஸோ சூப்பராக இருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே பொமேகிரானட் ஜூஸ் இருக்கும். சுகர் அதெல்லாம் எதுவுமே வந்து ஜாஸ்தியாக இருக்காது. ஸோ உங்களுக்கு பேப்பர் போட்டில் இந்த பொமேகிரானட் ஜூஸ் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், டிமார்ட்டோட பர்ச்சேஸ் வந்து முடிஞ்சுது. நியர்லி ஒரு 1000 அந்த மாதிரி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். நான் காமிச்சது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணல, தேவையானது மட்டும் தான் வாங்கினோம். ஃபைனலி நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் இருக்கும் இல்லையா, 15 ருபீஸ் ஐஸ்கிரீம், அதை முடிச்சுட்டு அப்படியே சாந்தி கீர்ஸ் வந்து பஸ் ஏறிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து சாந்தி கீர்ஸ் வந்து வந்திருக்கோம். சாந்தி கீர்ஸ் என்ன கரெக்டாக லன்ச் டைம் அப்படிங்கிறங்காட்டி எங்களுக்கு லன்ச் கிடச்சிது. வேறு எதுவும் வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி கிடைக்கல. ஸோ ஃபுல் மீல்ஸ் எப்பவும் போல் லோடட் வித் ஃபுல் வெஜ், கீரை பொரியல் அந்த மாதிரி. வெளியே வந்து நிறைய ஸ்நாக்ஸ் இருந்தது. ஸோ எங்களுக்கு வெண்ணிலா பன் தான் எங்களோட ஃபேவரெட்டு. ஸோ ஒரு 5 வெண்ணிலா பன் அண்ட் வீட் பிரெட் வந்து வாங்கிட்டோம். மற்றது எதுவும் வந்து வாங்கலை. ஜூஸ் அந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 months பிஃபோர் எடுத்தது. மதுரா ஜுவல்லரியிலேருந்து ஒரு 2 ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இயர்ரிங்கும் ப்ரேஸ்லெட்டும் அது வந்து பார்சல் வந்திருந்தது 2 months பேக்கு. இந்த 2 ப்ராடக்ட் வாங்கும்போது அவங்க பவுச்சும் வந்து ஃப்ரீயாக வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இயர்ரிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி அப்படியே கோல்டு லுக் லைக் தான் இருந்தது. நம்ம தண்ணிலையும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், கலர்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ கம்மல் வந்து எனக்கு ஓகே தான். இந்த கம்மலில் வந்து ஒரே ஒரு ஃபீட்பேக் என்னென்னா, நம்ம அந்த பின்னாடி தண்டில் வந்து திருகாணி போடுவோம் இல்லையா, அந்த திருகாணி வந்து தங்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே நம்ம டைட் பண்ணிக்க முடியும். பட் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் வந்து அந்த ரோல் பண்ணுறது கொடுத்துருந்தாங்க. அதே ஒரு ஃபீட்பேக் தான். மற்றபடி ஓகே தான் அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ப்ரேஸ்லெட்டும் நான் 2 months அப்புறம் தான் இந்த ப்ரேஸ்லெட் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். இந்த ப்ரேஸ்லெட் வந்து நான் டெய்லி வியர் மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங் 1 monthலாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது. அந்த கூட அந்த செயின் இருக்கு இல்லையா, அந்த செயின் வந்து உங்களுக்கு கை என்ன சைஸாக இருந்தாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பிஞ்செல்லாம் போகாது, அட்ஜஸ்டபிள் தான். ஸோ அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக். இதில் வந்து உங்களுக்கு கை 2.6 2.8னாலும் நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஃபைனல் கொக்கி வரைக்கும் மாட்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டோன்ஸும் பார்த்துருந்தீங்கன்னா ஏடி ஸ்டோன்ஸும் சொல்லியிருந்தாங்க. 2 months பேக்கும் அந்த ஏடி ஸ்டோன்ஸில் எதுவுமே வந்து கீழே விழுகலை. நான் வந்து பாத்திரம் கழுவுவேன், துவைப்பேன், பாத்ரூம் க்ளீனிங் எல்லாமே நான் வந்து அந்த ப்ரேஸ்லெட் போட்டு தான் பண்ணேன். அந்த ஏடி ஸ்டோன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து விழுகவே இல்லை. இன்ன வரைக்கும் விழுகலை. 2.5 months ஆச்சு. பட் அந்த செயினோட அந்த கனெக்டிங் செயின் இருக்கியா, அந்த கனெக்டிங் செயின் எல்லாமே வந்து கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதை வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ 2 months கழித்து வந்து ஒரு 355 rupees கொடுத்து வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு அந்த 355 rupees வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாஸ் தான். நம்மளால் அதுக்கப்புறம் அந்த செயின் வந்து யூஸ் பண்ண முடியாது. வெளியே எங்கேயும் அந்த மாதிரியெல்லாம் போட்டுட்டு போக முடியாது. பட் அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் இன் ஷேப், அந்த ஏடி ஸ்டோன்லாம் அப்படியே இருந்தது. கலர்ஸ் பேக் சைடில் கலர்ஸ் தான் மாறிடுச்சு. அந்த கனெக்டிங் செயினோட கலர்ஸும் மாறிடுச்சு. நம்மளால் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ஒரு 350 rupees நம்ம கொடுத்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா வந்து ஒரு 6 months அது அட்லீஸ்ட் நமக்கு வரணும். இல்லை உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும், இல்லை நீங்கள் போட்டுக்குவீங்க, அப்படியே கலர் சேஞ்ச் ஆனாலும் போட்டுக்குவீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவங்க பேஜில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இயரிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. நான் இன்னும் நிறைய இயரிங்ஸ் வந்து அவங்கக்கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நான் கூடிய சீக்கிரமாக வீடியோ போட்டேன். ஏன்னா இயரிங்குங்கிறது நம்ம ஏதாவது அக்கேஷ்னலி தான் போடுவோம். ஜிமிக்கி வேறு ஏதாவது கம்மல்னால் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ்க்கு மேட்சாக தான் போடுவோம். அதனால் வந்து அது அப்படியே இருக்கும். அது கோல்டு லுக் லைக் மாதிரி அப்படியே இருக்கும். பட் ப்ரேஸ்லெட் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து எனக்கு கன்வின்சிங்காக இல்லை. அதனால் நான் ப்ரேஸ்லெட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இவங்க பேஜில் நிறையா அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரீசன்னால் நான் அந்த பேஜை வந்து வாங்க வேண்டாம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நானே உங்கள்கிட்ட இன்னும் 2-3 இயர்ரிங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதை கூடி சீக்கிரமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த விலாகில் நான் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்படி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பாய்.